வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சீன ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு. இருதரப்பு ஒப்பந்தங்கள் பல இன்று கைச்சாத்து. ஊவா மாகாண சபை தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக 11,000 போலீசார். வடமாகாண முதலமைச்சர் அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதில்லை என பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 28 வருடங்களின் பின்னர் சீன ஜனாதிபதி ஒரு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இன்று முற்பகல் இலங்கை வந்தடைந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங்குக்கு விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்ட குழுவினரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச ஆகியோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீன ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. For officers, 96 other rankers, he is ready for your inspection, Your Excellency. ශ්‍රී ලංකාවට පැමිණි චීන වාජන සමූහාණ්ඩුවේ රාජ්‍ය නායකයා උදෙසා ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර சீனாவின் முன்னாள் ஜனாதிபதி ஹூ ஜிந்தாவோவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக 2012ஆம் ஆண்டு ஷி ஜின்பிங் பதவியேற்றார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளரான ஷி ஜின்பிங் அந்த நாட்டின் மத்திய ராணுவ ஆணைக்குழுவின் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷி ஜின்பிங்கின் தந்தையார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவர் ஆவார். ரசாயன பொறியியலாளரான ஷி ஜின்பிங் 2002ஆம் ஆண்டு சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர். சீனாவின் பிரபல பாடகியான பெங் லியூவான் சீன ஜனாதிபதியின் பாரியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 தசாப்தங்களாக சீனாவின் பிரபல பாடகியாக விளங்குகிற பெங் லியூவான் ஷி ஜின்பிங் அரசியலில் பிரபலியம் அடைவதற்கு முன்பிருந்தே மக்களிடையே பிரபலம் பெற்றவராக விளங்குகிறார். சீனாவில் முதன்முறையாக கலாசார இசைத்துறையில் முதுகலைமானி பட்டத்தை பெற்றுக் கொண்டவராக பெங் திகழ்கிறார். உலக சுகாதார ஸ்தாபனம், காச நோய் மற்றும் HIV AIDS விழிப்புணர்வு குழு ஆகியவற்றின் சிறப்பு தூதுவராக பெங் லியூவான் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றிலிருந்து அமலாக்கும் வகையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகள் குறைப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற உத்தியோகபூர்வ இருதரப்பு சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். அனல் மின் உற்பத்தி நிலையம் இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகின்றமையினால் மின்சார கட்டணம் 25 வீதத்தினாலும் மின்சார கட்டணம் 25 வீதத்தால் குறைக்கப்படுகிறது. மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 20 ரூபாவாலும் பெட்ரோல் லிட்டரின் விலை 5 ரூபாவாலும் குறைக்கப்படுகிறது. டீசல் 3 ரூபாவால் இன்று முதல் குறைக்கப்படுகிறது. குறிப்புகளாக சில சம்பவங்கள் அடுத்து. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கலைப்பீட சிறப்பு பட்டங்கள் பெறுவதற்கான பாடத்தெரிவில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரியே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
ஆயினும் ஒவ்வொரு பாடத்திலும் வழமையான எண்ணிக்கையான 40 மாணவர்கள் தொகையே உள்வாங்கப்பட்டதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் நிறங்களின் வெளிப்பாடு எனும் தொனிப்பொருளிலான புகைப்பட கண்காட்சி நேற்று ஆரம்பமானது. யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கன் இந்த புகைப்பட கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். நிறங்களின் வெளிப்பாடு எனும் தொனிப்பெயரில் யாழ் பல்கலைக்கழக நுண்கலைத்துறை 3ஆம் ஆண்டு மாணவனான தர்மபாலன் திலக்ஷன் என்னும் மாணவனின் புகைப்பட தொகுப்புகளை இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புகைப்பட கண்காட்சியானது எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முல்லைத்தீவு பனிக்கன்குளம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த வாகனத்தின் சாரதி உள்ளிட்ட மேலும் 3 கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்று பனிக்கன்குளம் A9 வீதியில் நேற்றிரவு 11:30 அளவில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் வாகனத்தில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். வடமாகாண ஆளுநர் ஜி. சந்திரஸ்ரீ தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறப்பு விழா ஏற்பாடு நிகழ்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் மற்றும் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி பாரதிபுரம் பாரதி வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் வறிய மாணவர்களுக்கு இந்திய துணை தூதரகத்தினால் இன்றைய தினம் பாடசாலை புத்தக பைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்திய துணை தூதுவர் எஸ். தட்சணாமூர்த்தி, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன், பாடசாலை ஆசிரியர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா வடக்கு பகுதியில் மதுபாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பான செயலமர்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு வவுனியா மாவட்ட வடக்கு பிரதேச செயலாளர் க. பரந்தாமன் தலைமையில் நடைபெற்றது. மதுபாவனையை கட்டுப்படுத்தி பொருளாதார மேம்பாட்டை அதிகரிப்பது தொடர்பான வழிவகைகள் குறித்து இதில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதேச செயலக அதிகாரிகள், வெளிக்கள அரசு உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் கிரான்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் கிரான்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய கே. உருத்திரநாதன் என்பவரை உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்த வேன் வீதியோரத்தில் நின்று இளைஞர்களை மோதியதன் பின்னர் அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மட்ட பாடசாலைகளுக்கு இடையில் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் 3ஆம் இடம் பெற்ற ஏறாவூர் ரஹ்மானியா மகாவித்தியாலய அணியினருக்கு வரவேற்பளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வெற்றி பெற்ற அணியினருக்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மத்திய கல்வி அலுவலகம், அலகார் தேசிய பாடசாலை மற்றும் ஏறாவூர் நகரசபை ஆகியவற்றினால் பல்வேறு பகுதிகளிலும் வரவேற்பளிக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 84 வயதுடைய ஒருவருடைய சிறுநீரக பையில் இருந்து 60 கிராம் நிறையுடைய இந்த கல் எடுக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா தள வைத்தியசாலையில் இவ்வாறு எடைக்கூடிய கல் ஒன்று சத்திர சிகிச்சையின் மூலம் எடுக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது என அந்த வைத்தியசாலையின் வைத்தியர்கள் தெரிவித்தனர். சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நபர் பூரண குணமடைந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெடன் டிகோயா நகர சபையினால் தயாரிக்கப்பட உள்ள 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்காக மக்கள் சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக பொன்னகர் பகுதி மக்களை டிகோயா நகர சபை தலைவர் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். டிகோயா நகர சபைக்குட்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதே இதன் நோக்கமாகும். இதன்போது நகர சபைக்கு வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. லிந்துளை தலமக்களை நகரசபையின் ஏற்பாட்டில் தேசிய மூங்கில் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ தலைமையில் இடம்பெற்றது.
இதன்போது மத்திய மாகாண ஆளுநரால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் படகு சவாரியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் ஆண்டிமுனை தமிழ் மகாவித்தியாலய மாணவர்களுக்கு துஷ்பிரயோகம் தொடர்பான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பாடசாலை அதிபர் கே தொண்டமான் தலைமையில் நடைபெற்றது. முந்தல் போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தது. போலீசார் மற்றும் சட்டத்தரணிகளால் துஷ்பிரயோகம் தொடர்பில் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அகிம்சை ரீதியான ஒரு போராட்டம் உங்களை நீங்கள் நினைக்கின்ற இலக்கை நோக்கி இட்டுச் செல்லுமா? இன்றைக்கு சர்வதேசம் வன்முறைக்கு எதிரான கொள்கையைத்தான் கொண்டிருக்கின்றன. மறுபடியால் எங்களுடைய ஒரு ஜனநாயக ரீதியான அகிம்சை ரீதியான போராட்டத்தை நிச்சயமாக அவர்கள் ஆதரிப்பார்கள். நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னரான காலத்தில் எங்கள் மக்களை அணிதிரட்டுவது மட்டுமல்ல, சர்வதேச சமூகத்தில் நாங்கள் பேசுவோம். தனது செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனம் செய்து காலத்தை வீண்வெறியம் செய்யாமல் கட்சியின் வெற்றிக்காக ஊடகங்களின் கவனம் திரும்பும் வகையில் செயற்படுமாறு சஜித் பிரேமதாச மங்கள சமரவீரவிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அறிக்கையொன்றை விடுத்து சஜித் பிரேமதாச இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவின் தலைவர் என கூறப்படுகின்ற மங்கள சமரவீர அரசாங்கத்தின் ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றும் வகையிலேயே சிரச ஊடக வலையமைப்புக்கும் அதன் உரிமையாளருக்கும் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்காக குரல் கொடுத்தமையினாலேயே சிரச ஊடக வலையமைப்புக்கு குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த ஊடக வலையமைப்புக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் இதனை மங்கள சமரவீர அறியாமல் இருக்கின்றமை புதுமைக்குரிய விடயம் எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். கட்சி தொடர்பிலான பார்வையிலிருந்து தூரமாகியுள்ள மற்றும் தொடர்ந்தும் தூரமாகி வரும் ஊடகங்களை கட்சியின் பக்கம் ஈர்க்கும் விடயங்களை செய்வதே மங்கள சமரவீரவின் பொறுப்பு எனவும் அதனை விடுத்து தாக்குதல் மேற்கொள்வதல்ல எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். பசறையில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 68வது மாநாட்டின் போது கட்சித் தலைவருடன் கைகோர்த்துக் கொண்ட கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற அரசாங்கத்தின் நிழல்கள் பெரும் குழப்பத்துக்கு ஆளாகியுள்ளதாக மங்கள சமரவீரவின் ஊடக அறிக்கை மூலம் புலனாவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். என்னுடைய எளிமை மற்றும் அர்ப்பணிப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பி அதனை செயற்பாட்டு ரீதியில் நிரூபிக்குமாறு மங்கள சமரவீர சவால் விடுப்பதன் மூலம் ஒற்றுமை தொடர்பில் அவர் மத்தியில் காணப்படும் அதிருப்தி புலனாவதாக சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை தொடர்ந்தும் பாதுகாக்கும் நோக்கில் செயற்படுவோரை தவிர வேறு எவராலும் இவ்வாறு சிந்திக்க முடியாது எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். மங்கள சமரவீர வெளிநாடு செல்லாமல் பசறையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு வந்திருந்தால் மக்களின் உண்மையான ஆவேசத்தை நேரில் கண்டிருக்கலாம் எனவும் சஜித் பிரேமதாச தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான வித்தியாசங்கள் தொடர்பில் சஜித் பிரேமதாச தனது அறிக்கையின் மூலம் மங்கள சமரவீரவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னம், நிறம் மற்றும் கொள்கை என்பன மாற்றமின்றி பேணப்பட்டதாக சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய விடயங்களை அறிய முன்னர் கட்சியின் வரலாற்றை மங்கள சமரவீர அறிந்து கொள்ள வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உங்கள் பாடசாலையின் ஊடக பிரிவினை வளப்படுத்த நாங்கள் தயார். பாடசாலைகளின் ஊடக பிரிவின் செயற்பாட்டினை விரிவுபடுத்துவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் பெற விரும்பினால் இன்றே அதிபரின் ஊடாக விண்ணப்பியுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி நியூஸ் ஃபர்ஸ்ட் ஜூனியர் ரிப்போர்ட்டர், இலக்கம் 146, டாசன் வீதி, கொழும்பு 2. தொலைபேசி 0114 896 896. தொலைநகல் 0114 792 733. இலங்கைக்கான நோர்வே தூதுவர் கிரேட் லொச்சன் தலைமையிலான குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. இன்றைய விஜயத்தில் நோர்வே தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடினர். நோர்வேயின் நிதியுதவியில் பிஸ்வமட்டு மாணிக்கபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெல் களஞ்சிய சாலையை இவர்கள் பார்வையிட்டதுடன் முல்லைத்தீவில் அமைந்துள்ள பெண்கள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்திற்கும் விஜயம் செய்துள்ளனர். இதேவேளை இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தலைமையிலான குழுவினர் கிளிநொச்சிக்கான விஜயத்தை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர். நோர்வே நாட்டின் நிதியுதவியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக இந்த குழுவினர் பார்வையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனை சந்தித்த நோர்வே குழுவினர் அவருடன் கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர்.
இந்த கலந்துரையாடல் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதேவேளை இரணிமடுவில் அமைத்துள்ள ராணுவ தலைமையகத்தில் கிளிநொச்சி மாவட்ட ராணுவ பாதுகாப்பு தளபதி மேஜர் ஜெனரல் சுசந்த ரணசிங்கவையும் இவர்கள் சந்தித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் ராணுவ செயற்பாடுகள் குறித்தும் இந்த குழுவினர் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் சுகாதாரத்துறை பல முன்னேற்றங்களை கண்டுள்ள போதிலும் நாட்டின் சில பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் பின்தங்கிய நிலை காணப்படுவது கவலைக்குரியது. வாழைச்சேனை வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இதனூடாக உச்ச பயனை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்குடா தொகுதியில் வாழும் மக்களும் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்களும் தமது வைத்திய தேவைகளுக்காக இந்த வைத்தியசாலையை நம்பி வாழ்கின்றனர். மக்கள் இங்கு பல சேவைகளை பெற்றுக்கொள்ள முடிந்த போதும் திடீர் மரணங்களின் போது பிரேத பரிசோதனைகள் இங்கு இடம்பெறாமை கவலைக்குரியதாகும். இதனால் சடலங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அல்லது பொறநர்வை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரதேசத்தின் மக்கள் அது உள ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுகின்றன. அந்த பாதிப்படைகின்ற நேரத்திலே அங்க எடுக்க செல்லுகின்ற அந்த மக்களுக்கு அங்கு உள்ள வைத்தியர்கள் அல்லது ஊழியர்கள் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையிலும் தரமான வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் தானே, ஏன் இதை இங்கு வந்து அனுப்பி வைத்து இங்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வியின் மயமாகவே இந்த மக்கள் உளரீதியான பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். இந்த விடயத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. தமது வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் இல்லை என்பதனால் வேறு வைத்தியசாலைகளை நாட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இந்த குறையை நிவர்த்திக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எது எவ்வாறாக இருந்தாலும் மக்களின் தேவைகளுக்காக அமைக்கப்பட்ட வைத்தியசாலையில் மக்களின் தேவைகள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு இடம்பெறும் பட்சத்தில் இலவச சுகாதார சேவையின் உன்னத தன்மை பாதுகாக்கப்படும் அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய தேசிய கட்சிகளுக்கு எவ்வித அக்கறையும் இல்லை என தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழக முதல்வர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் கச்சதீவு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு முடியாது போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்குள் உள்ள உட்கட்சி பிரச்சினைகள் காணப்படுவதால் இவ்வாறான நிலைமை தோன்றியுள்ளதாகவும் ஜெயலலிதா ஜெயராம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான சரியான அறிவுரை மற்றும் தேவையான வழிகாட்டல்களை இவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். ஊவா மாகாண சபை தேர்தலின் போது சுமார் 11,000 போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். அது மாத்திரமன்றி வாக்கெண்ணும் நிலையங்களில் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட உள்ளனர். ஊவா மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய 69 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய 45 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மொனராகலை நகரில் போஸ்டர்கள் மற்றும் பிரச்சார பதாதைகள் தினமும் அகற்றப்படுகின்ற போதிலும் அங்கு புதியதொரு தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளை காணக்கூடியதாக உள்ளது. 2500 ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக நேற்றிரவு மக்களுக்கு இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த அதேவேளை நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொள்வது தொடர்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் காரணமாக மக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதேவேளை பிபில பிரதேச செயலகத்தில் 13,000 குடும்பங்களுக்கு இன்று முற்பகல் இவ்வாறு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர்களின் தலைமையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. நேற்றிரவு 10 மணி அளவில் பிபில உணுக்கொள்ள பிரதேசத்தில் போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டிருந்த காட்சிகளே இவை. ஊவா வெல்லச மக்கள் கலவரம் இடம்பெற்று இன்றுடன் 197 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. சர்வாதிகாரிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஊவா வெல்லச போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவு தூபி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 197 வருடங்களுக்கு முன்னர் இங்கு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு பதிலாக இன்று மக்கள் இணைந்து இங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை அகற்றினர்.
தேர்தல் செயற்பாடுகள் சூடுபிடித்துள்ள நிலையில் ஊவா மாகாணம் மீது அனைவரது கவனமும் திரும்பியுள்ளது. மாகாண சபைக்கான ஆசனங்கள் ஒதுக்கிடும் உரிமை தொடர்பில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை தொடர்பிலான பார்வை அடுத்து. ஊவா மாகாண சபைக்காக பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்தும் 32 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவர். மாகாணத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கட்சிக்கு 2 போனஸ் ஆசனங்களும் கிடைக்கும். இம்முறை தேர்தலின் போது மொனராகலை மாவட்டத்திலிருந்து 14 உறுப்பினர்களும் பதுளை மாவட்டத்தில் இருந்து 18 உறுப்பினர்களும் ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். எனினும் கடந்த மாகாண சபை தேர்தலின் போது பதுளை மாவட்டத்திலிருந்து 21 உறுப்பினர்களும் மொனராகலை மாவட்டத்தில் இருந்து 11 உறுப்பினர்களும் ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே பதுளை மாவட்டத்துக்கு ஏற்கனவே கிடைத்த 3 ஆசனங்கள் இம்முறை மொனராகலைக்கு செல்ல உள்ளன. இம்முறை ஊவா மாகாண சபை தேர்தலில் 9,42,730 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஊவா தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. உங்களுடைய ஹரின் மாகாண சபைக்கு சென்றால் உங்களுடைய முதலமைச்சர் ஆனால் உங்கள் அனைவரையும் இந்த மாகாணத்தின் முதலமைச்சராக மாற்றுவேன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். இந்த அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் முன்னிலைப்படுத்தப்பட்டு உங்களின் பிரச்சினைக்கு இடையில் நிறுத்தப்படுகின்றன. பிரபல கட்சிகள் இரண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றுதான். தொடர்ந்தும் மக்களை ஏமாற்றுகின்றனர். மொன்றாகலை மாவட்டத்தில் 70% தமது நாளாந்து தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதைத்தான் சசீந்திர ராஜபக்ஷ உங்களுக்கு மீதமாக வைத்துள்ளார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வறுமையை ஒழிப்பதற்காகத்தான் ஜனாதிபதி யுத்த கோரத்திலிருந்து விடுவித்தார். முதலீட்டாளர்கள் வருவதற்கு பாதையும் மின்சாரமும் வேண்டும் என்றார்கள். பாதையையும் மின்சாரத்தையும் பெற்றுக் கொடுத்தோம். வறுமையை ஒழிப்பதற்கு வித்தை காட்ட முடியாது. இங்கிருப்பது நாட்டை வளப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் அல்ல. சிந்தித்து பாருங்கள். அன்று ஒரு கல்வி அமைச்சர், இன்று 15 பேர் இருக்கின்றார்கள். அன்று ஒருவர் இருக்கும் போது சிறந்தது எதுவென்று பாருங்கள். அன்று வாக்கு பலம், அதனால் அரசாங்கத்துக்கு லாபம். இன்று வாக்கில்லை, அரசாங்கத்துக்கு நட்டம். இன்று 15 அமைச்சர்கள், அவர்கள் ரொட்டி சாப்பிடுவதில்லை, எமது சிரமத்தையே சாப்பிடுகின்றனர். மொனராகலை மாவட்ட மக்கள் வறுமையானவர்கள். அவர்களுக்கு உண்ண வழியில்லை என்று ஜேவிபியினர் கூறுவார்களாக இருந்தால் இந்த மக்களை எவ்வாறு உயர்த்தி வைக்கின்றோம் என்று பாருங்கள். இந்த மக்களை அசௌகரியப்படுத்த வேண்டாம். வளமான முதலீட்டாளர்களை, அடுத்தவர்களிடம் கை நீட்டாத மக்களை மொனராகலையில் நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அவர்கள் முடியாத கட்டத்தில் இருக்கின்றனர். காலம் அண்மித்து அமைச்சரே என்ன நிலைமை என்று கேளுங்கள். நானும் பாய்வதற்கு தான் சிந்திக்கின்றேன் என்பார். இப்போது கிராமங்களில் இருக்கின்ற நாங்களும் கட்சியை மாற்ற வேண்டும் அல்லவா? முதல் 5 வருடங்களாக நாட்டிற்கு சுதந்திரம் என்ற வசனத்தை பழகுவதற்கு ஜனாதிபதி செயற்பட்டார். அதை செய்தார். அதன் பின்னர் மஹிந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தார். அதை செய்தாரா இல்லையா? அவர்கள் சுகபோகம் அனுபவிக்கின்ற அதேவேளை நாம் துன்பத்தை அனுபவிக்கின்றோம். இது அசாதாரணம் என்பதாகும். அனைவருக்கும் எதேனும் வழங்கிவிட்டு அவர்கள் சுகபோகம் அனுபவித்தால் பரவாயில்லை, ஏனென்றால் அதில் ஓரளவு நியாயம் இருக்கிறது. ஆனால் இங்கே துயரை அனுபவிப்பவர்கள் தொடர்ந்தும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். சுகபோகத்தை அனுபவிப்பவர்கள் அதனையே தொடர்ந்தும் அனுபவிக்கின்றார்கள். சித்தப்பா மதவுக்கு முற்றுப்புள்ளி என்று கதை கூறுகின்ற போது அப்பாவி ஊவா மக்களின் நெல்லை கொள்வனவு செய்து என்ன செய்தார்? ஊவாவின் நெல்லையும் அரிசியையும் எதனோல் உற்பத்திக்காக அனுப்பி வைத்தார். மதுவுக்கு முற்றுப்புள்ளி என்பதற்கு பதிலாக ஊவா மக்களின் சோற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அவ்வாறு 2வது தேவையை நிறைவேற்றினார்கள். மகியங்கனையில் இன்று எனக்கு டிரான்ஸ்பார்மர் ஒன்று வைப்பதற்கு இடமில்லை. உங்கள் கிராமம் அந்த ஒளியை பெற்று அபிவிருத்தி அடைகின்றது. நீங்கள் இன்று முன்னேற்றம் கண்டுள்ளீர்கள். இன்றும் எனக்கு சேவை செய்ய இருக்கின்றது. இந்த சிரிப்பையும் கைதட்டலையும் நமக்கு தாருங்கள். உங்களுக்கு உங்கள் பக்கம் நாம் வந்து சேவை செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கின்றோம். எங்களுக்கு அந்த அளவு ஆக்சிஜன் தான் கிடைக்கின்றது.
சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு 25 சாரியை வழங்க 25 பேரை அழைத்து வர வேண்டும் என்று கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சாரியை அனுப்பிவித்து அழைத்து வர வேண்டும். ஆனால் சாரியை அணிந்து கொண்டு வந்த சிலரை நாம் சந்தித்தோம். அன்று சாரி அணிந்து கொண்டு சென்றோம். ஆனால் 20ஆம் தேதி இந்த அரசாங்கத்துக்கு சாரி அணிவித்து தான் ஊபாவிலிருந்து அனுப்புவோம் என்று கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாங்கள் தமிழ்நாட்டு சின்னத்தில் ரெட்டலை சின்னத்தில் இருக்கோம். என்னன்னு சொன்னா எம்ஜிஆர் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு வறுமையே போட்டினார், வறுமை இல்லாமக்கிட்டார். ஏன்னா எல்லாம் சிறுகை தொழில், டேப்லெட் செய்வாங்க, வேலை செய்வாங்க, கிரீம் பண்ணுவாங்க, ஏதாவது அதைத்தான் நான் இங்க மலையத்தில் செய்யணும்னு சொல்றேன். இதை கட்டாயமா இந்த செயற்திட்டம் முன்னுக்கு வந்தா உங்களோட எல்லா பிரச்சனையும் சுகாதாரம், பொருளாதாரம், அதுக்கு அடுத்து வருமானம். இது சும்மா நாங்க அதை தாரோம் இதை தாரோம்னு பேசிட்டு போயிட்டு சரி வராது. சட்டத்தோட முறையோட நாங்க செய்யணும். நாங்க அதுக்காக தான் இப்ப வைத்தியத்துறையிலிருந்து, ஏன்னா இது எத்தனையோ பேருக்கு சொல்லி சொல்லி பார்த்தோம், யாரும் செய்யறமா இல்ல. எத்தனையோ அமைச்சர் தோட்ட ஆஸ்பத்திரி இப்படி அணியாம இருக்கு, மருந்து இல்ல, காய்ச்ச பாக்குற காய்ச்சமானி கூட இல்ல, நெருக்கிற தெராசி இல்ல, டெத்தஸ்கோப் இல்ல, பிரஷர் மீட்டர் எப்படி இவங்க ஆஸ்பத்திரி நடத்துறாங்க? என்ன அரசாங்கம் பண்ணுது? ஒண்ணும் இல்ல. அப்ப நாங்க மலையத்துல இருந்து வந்த டாக்டர்மார நாங்க பெரிய அமைச்சர்ல இருந்துட்டு எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கலாது. இது அதனால மக்கள் முடிவெடுக்கணும். பதுளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் ஊவா மாகாண சபை வேட்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மக்களின் வாக்குகளை சூறையாடி மீண்டும் தோட்ட தொழிலாளர்களை படுகொலியில் பாதாளத்தில் தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, ஆறுமுகம் தொண்டமானவர்களாகும், ஆறுமுகம் திகாம்பரமாகும். இன்று இவர்கள் வாக்குகளை கேட்பதே இலங்கையில் வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்ல. குடும்பம் நாட்டை கூரையாடுகின்றது, ஆட்டை சூறையாடுகின்ற பொழுது இன்று மலையக மக்களையும் அதே பாணியில் கடந்த காலத்தில் தொண்டமானின் குடும்பம் இன்று செந்திலாக மாறி இருக்கின்றது, ஆறுமுகமாக மாறி இன்று ஜீவன் தொண்டமானவர்களும் மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தும் தொண்டமானுக்கு எதிராக அரசியல் பேசிய திகாம்பரம் அவர்கள் இன்று அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். அவரது மாமனார் சிங் பொன்னையாவை எடுத்துக் கொண்டால் அவர் மாகாண சபையில் இருக்கின்றார். அவர் அந்நியங்கு என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எங்குமல்ல, அவரும் மத்திய மாகாண சபையில் உறுப்பினராக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாகாணத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ரணில் விக்ரமசிங்காவை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுத்த தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுக்கின்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற தோட்ட தொழிலாளர்களை கம்பெனிக்காரர்களுக்கு அடமானம் வைக்கின்ற வேலாயுதத்தின் மகன் இன்று வந்து கொண்டிருக்கின்றார். சச்சி அண்ணாச்சியின் மகன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். திகாம்பரத்தின் மாமன் மருமகன் அனைவரும் குடும்பங்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் பதுளை மாவட்ட வேட்பாளராக போட்டியிடவிருந்த விஸ்வநாத் குலதுங்க தேர்தல் களத்திலிருந்து தான் விலகியமைக்கான காரணத்தை தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஆதரவாளர்களுக்கு விருப்பம் கிடையாது. 18 அல்லது 20 வருடங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தேன். அன்று 5 வயதாக இருந்த குழந்தை ஒன்றுக்கு இன்று 23 வயதாக இருக்கும். எனினும் ஐக்கிய தேசிய கட்சிக்காக வேலை செய்யும் பலர் இருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி என இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்புகள் கிடையாது. அதனால் அந்த பெற்றோர் இந்த திட்டம் தொடர்பில் வெறுப்படைந்திருப்பார்கள். நான் விலகுவதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தி கட்சியின் தலைவருக்கு 8ஆம் மாதம் 20ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தேன். தகுதியான புதிய வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்காகவே நான் கையொப்பமிட்டேன். அரசாங்கத்துடன் இணைவதற்காக விலகவில்லை. முதலமைச்சர் தயாசிரியின் சாதனையை முறியடிப்பதற்காக தேர்தலில் களமிறங்கி எந்த பயனும் கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்யும் திட்டத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் பொருளாதாரம் 7.8 வீதத்தால் வளர்ச்சி அடைந்துள்ளதாக சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் அரசியல் பாகுபாடின்றி அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். செயலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த செயலமர்வில் புத்திஜீவிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழுவினர் பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
Sometimes, unfortunately, because of the சில சந்தர்ப்பங்களில் நகர சபைகள் மற்றும் மத்திய அரசாங்கம் ஆகியவற்றுக்கு இடையில் அரசியல் மாற்றம் ஏற்படும் போது நகர சபை தலைவர்கள் சற்று பின்வாங்குவர். எனினும் அதிர்ஷ்டவசமாக கொழும்பு மாநகர சபையை ஆட்சி செய்யும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி நகர சபை தலைவர் நகர அபிவிருத்தி அதிகார சபை அல்லது அரச பாதுகாப்பு அமைச்சருடன் கடமையாற்றியுள்ளது. பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கு மற்றும் அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு இவை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் வடமாகாண முதலமைச்சர் அரசாங்கத்துடன் இணைந்து கடமையாற்றுவதில்லை. இறுதியில் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களே துன்பப்படுவார்கள். அதனால் திட்டங்களை வகுக்கின்ற போது அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமாயின் அவர்கள் மத்திய அரசாங்கத்துடனும் அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையுடனும் இணைந்து செயற்பட வேண்டும். அடங்காரிக்க தர்மபாலவின் 150வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தம்பல் வாகன தொடரணி இன்று கொழும்பை வந்தடைந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த வாகன பேரணி 8 நாட்களுக்கு பிறகு இன்று கொழும்பை வந்தடைந்தது. அம்பலங்குட விஜயராம புராண விகாரியிலிருந்து வாகன தொடரணி கண்காட்சி ஆரம்பமானது. இதன்போது மாளிகாகந்த மகாபோதி விகாரையின் விகாராதிபதி அம்புலகல சுமங்கலர் அனகாரிக தர்மபால தொடர்பில் உரையாற்றி அங்கிருந்த மாணவர்களுக்கு தெளிவூட்டினார். இந்த சந்தர்ப்பத்தில் அம்பலங்கொட PTS குலரத்ன வித்யாலய அதிபரும் கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்கள், பிரதேசவாசிகள் உள்ளிட்ட பலருக்கு அனகாரிக்க தர்மபாலவின் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய மாளிகையின் மாதிரி, அவருடைய கடவுச்சீட்டு, கையெழுத்திடப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்களை காண கிடைத்தன. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.